காலங்காத்தாலும் இந்த பையன் எங்க போனா? டே குப்பலிங்க ஏனுங்க, நம்ம வீட்டுல ராஜாராமன் ஒரு பையன் இருந்தான், அவனை பார்த்து காலவரும் மாட்டுத்தொழு பக்கம் போகும்போது பார்த்தானுங்க. இவன் அந்த பக்கம் போனா, நாமே அந்த பக்கம் போக மாட்டோம். நாத்தம் குடல புடிங்கிடும். ஏங்க மாட்டுக்காரமனார் ஒரு வாரமா வேலைக்கு வரல, தொழுவ சாக்கடை வாட அடிக்குது. ஐயோ சீக்கிரம் வாங்க, அவர் தொழுத்துக்குள்ள போறதுக்குள்ள போய் கூட்டம் வந்துடலாம். தொழுவத்தை இவ்வளவு சுத்தமா ஆக்கிட்டானே, தரையில இலை போடாமலே சாப்பிடலாம் போல இருக்குது. தம்பி தம்பி, உனக்கு ஏன்பா இந்த வேலை? ஏங்க நம்ம வீட்டு தொழுவமா இது? அதுவா, இது உங்க வீட்டு தொழுவம் இல்லையா? காலையில இருந்து கஷ்டப்படுறீங்க. நம்ம வீட்டு தொழுவம் தானா, நம்ப முடியலையேங்கிறான். அடடா, எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிடுச்சு. இதுல ஒரு வீடே கட்டலாம் போல இருக்கு. வீடு என்னங்க, கோயிலே கட்டலாம். வீடே கட்டலாம். ஏன்பா, நம்ம பண்ணையில எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க. இவர மாதிரி தொழில் சுத்தம் யாருக்காவது இருந்திருக்கா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவர் ஊருக்கு போற வரைக்கும் இந்த மாட்டை கழுவுறது, தொழில் பெருக்கி சுத்தம் பண்றது, இதெல்லாம் இவரே பாக்கட்டுமே. கரெக்ட். இனிமே கழுவுற வேலை எல்லாத்தையும் இவனே கவனிக்கட்டும். தம்பி, காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, போய் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு இன்னும் 4 மாடு வருது. போ, கோயில் கட்டமா, அறிவு இருக்குதா உனக்கு? என்ன மிஸ்டர், நேத்து சமயக்காரனா ஆயிட்டீங்க, இன்னைக்கு மாட்டுக்காரனா ஆயிட்டீங்க, நாளைக்கு பைத்தியக்காரனா ஆனாலும் ஆவீங்க. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகனா மட்டும் ஆகவே மாட்டீங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா, மரியாதையா பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போய் சேர்றீங்க. கடவுள் இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்ற? உங்களை வச்சுதான் மாமா. நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி. நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்கன்னா அது உண்மையாதானே இருக்கும். சில பேர் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாங்களேப்பா. சொல்றவனுங்களை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப தூணியும் துரும்பிலும் கும்பிட வேண்டியதானே? அதை விட்டு அதுக்கு கோயில் கொண்டு கும்பிடுறாங்க. சபாஷ், சரியான விளக்கம். இன்னும் சில பேர் சொல்றானுவ, கடவுளும் கரண்ட்டும் ஒண்ணுதான், கண்ணுக்கு தெரியாம தான் இந்த ரெண்டுமே வேலை செய்யும் அப்படின்றானுவ. உங்களை எப்படியோ கவுக்க பாத்துருக்காங்க. நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க மாமா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். கரண்ட தொட்டா ஷாக் அடிக்கும், கடவுளை தொட்டா ஷாக் அடிக்கணும்ல. அப்படியே ஷாக் அடிச்சாலும் ஷாக் அடிக்கிற கடவுள் நமக்கு தேவையா? தேவையே இல்ல. இன்னொரு விஷயம், சில மூதேவிங்க, அதான் உங்க அத்தைய சொல்றேன், மௌன விரதம் இருந்தா பின்னால பெருசா பலன் கிடைக்கும்னு சொல்றாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிற? நீங்களும் அத்தை மாதிரி புண்ணாக்கா இப்படி முட்டாத்தமான கேள்வி கேக்குறீங்க? உங்க அறிவுக்கு தான் எட்டு இருக்குமா மாமா? உங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனா நீங்க இந்த ரூட்ல திங்க் பண்ணல மாமா. ஒரு நாள் மௌன விரதம் இருந்தாவே இவங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கின்றாங்களே. வாழ்க்கை முழுக்க பிறந்ததுல இருந்து பேசாமையே இருக்காங்களே ஊமைங்க, அவங்களாம் என்ன கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல. அடேங்க அப்பா, மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு. உனக்குள்ள பல விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. ஒரு நாள் உன்னை உட்கார வச்சு சப்ஜாடா உருவிடுறேன். மத்தமா பேங்க் வரைக்கும் போகணும், இல்லன்னா பைக்குள்ள இருக்கிற பணத்தை வேணா உருவிடுவான். வர்றேன். அப்பா, இதை கழட்டி விடுறதுக்கு நம்ம கல்வி நம்மளுக்குது. ஜவ்வுனா ஜவ்வு, இந்த லவ்வுக்கு என்ன ஜவ்வுடாப்பா. அத்தை, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? கோவில் இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டியே, அப்பவே வந்துட்டேன். அப்படி ஒரு கோயில் இருந்ததுனால தான் உன்னை என்னால சந்திக்க முடிஞ்சது. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்? இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ யாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத்தை, நான் கடவுள் இல்லைன்னு சொன்னதான், ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் சொன்ன? அப்படி கேளுங்க, தேங்காய் உடைச்ச மாதிரி பதில் சொல்றேன். யதோ யஹா அதே சுகா, யதோ மகா அதே யமஹா. இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையேப்பா. சரி, வள்ளலார் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அறத்துப்பால் பொருட்பால் ஆவின் பால் எழுதினாரே, அவரை பத்தியா தெரியுமா? அதுவும் தெரியலையே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன திட்டி இருக்க மாட்டீங்க அத்தை, பாராட்டி இருப்பீங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனை எதிரியா நினைக்காத, அவனை தண்டிக்காத, அவனை நண்பனா நினைச்சு படிப்படியா நம்ம வழிக்கு கொண்டு வரதுதான் தர்மம், மத்ததெல்லாம் அதர்மம். அதத்தான் அதே யகா அதே சுகா அதே மகா அதே யமகா. அத்தை, உங்க பக்திக்கு இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருப்பா, நான் இதெல்லாம் படிக்கவே இல்லை. மாமா வழியிலே போய் அவரை படிப்படியா நம்ம வழி கொண்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்களா அத்தை? நான் அவசரப்படலப்பா, எல்லாம் இவளாலதாம்மா. சுமாரி, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரை போய் தப்பா நினைச்சிட்டியே. முதல்ல அவட்ட மன்னிப்பு கேளு. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. போற வேகத்துக்கு உடனே பஜனை ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைப்பா? ஜெயிச்சுக்கிட்டே வரமா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பனை கவுத்தேன், இப்ப அம்மாவை கவுத்தேன். இன்னும் 1-2 நாள்ல ஒன்ன குப்புற கவுத்தேன். அதுதான் நடக்காது.
நடத்தி காட்டுறேன். ம். ஏய், உட்காருங்க. என்ன எதுக்கு சார் கூட நீங்க? வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு என்னோட பர்த்டே, உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு கூட்டு வந்தேன். உட்காருங்க. பேரர். 2 இட்லி சாம்பாரா? இட்லி சாம்பாரா? ஜோ கிடைக்காதீங்க. ஏன் சார், என் முதலாளி அடிக்கடி உங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு உங்ககிட்ட? கேட்ட கேள்வி சரி, கேக்குற இடம் தான் சரியில்லை. இது யாருக்கு? இது உங்களுக்கு. யார் கேட்டது? சார் 2 ஆர்டர் பண்ணாரு. அவர் ஆர்டர் பண்ணாருன்னா நீ கொண்டு வந்துருதா? நான் யார் தெரியுமா? டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல சார், சும்மா ஒரு ஜாலிக்கு தான். சார், முதல் ரவுண்ட் உள்ள போறதுக்கு முன்னாலேயே என்ன அடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, இன்னும் 2 ரவுண்ட் அடிங்க சார். அதுக்கப்புறம் 4வது ரவுண்ட் ஏன்டா கொண்டாடல, நான் ஏன் என்ன அடிக்க போறீங்க? குடியா அடிங்க, சகஜம் சார். சகஜமா? நான் யாரு? இந்த ஊருக்குள்ளேயே, இந்த பாருக்குள்ளேயே சிறந்த மனிதன் ஜெகநாதன், அவர் சிஷ்யன். நான் இந்த பாருக்குள்ள நுழையத பார்த்தாருன்னா அவமானத்துல தலையை குனிஞ்சிருவாரு. அவர் பேரை காப்பாத்த முடியலன்னு கெடுக்காமலாவது இருக்கணும்ல. பல்ல தேய்ச்சி 10 வருஷம் இருக்கும், நீ என்ன மாத்த போறியா? கன்னத்துல அடிச்சாலும் கிளாஸ்ல இருக்கிறத அடிக்கல, சுத்தமான பையன். ஐயோ, என்னாச்சுப்பா? என்னங்க, ஏதாவது ஆக்சிடென்டா? நடந்தானே போறீங்க? ஆக்சிடென்ட் இல்ல, ராஜாராமுக்கு வச்ச டெஸ்ட்ல கிடைச்ச பரிசு. அம்மா, புரியலீங்களே. நான் சொல்றேன், அவர் குடிகாரனா இல்லையான்னு அப்பா டெஸ்ட் பண்ணிருப்பாரு. ராஜாராம் ஃபுல்லா ஏத்திட்டு இவரை புரட்டி புரட்டி அடிச்சிருப்பாரு. அப்படிதானப்பா? நீ ஒண்ணு போதையில அடிச்சா இந்த மாதிரி குறி தவறாம அடிக்கவே முடியாது. சொல்லையா? அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு. மாப்பிள்ள தங்கமானவர். விஸ்கி பாட்டில் எடுத்து அவர் முன்னால வச்ச உடனே, நான் ஜெகநாதர் சாரோட மாப்பிள்ள, எனக்கே தண்ணி காட்டுறியான்னு பிச்சிட்டாரு. அடேங்க அப்பா, மாப்பிள்ள என் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த சந்தோஷத்துல வலியே மறந்து போச்சு. பாத்தீங்களா, இப்படிப்பட்ட மாப்பிளைய போய் சந்தேகப்பட்டீங்களே. அதுக்காக 2வது டெஸ்ட் வைக்காம விட்டுற முடியுமா? வச்சிடுவான். உலக்க மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறிய, ஒத்தனம் கொடுக்க சுடு தண்ணி ரெடி பண்ணு போ. யோ, நீ என்ன பண்ற? நாளைக்கு தளதளன்னு தக்காளி பழம் மாதிரி ஒரு அழகான பொண்ணை செட்டப் பண்ற. இதாங்க நான் சொன்ன பொண்ணு. ஏயா இப்படியே கூட்டிட்டு வந்த? ஆமா, பாப்பா சொன்னபடி எல்லாம் செய்யும் இல்ல? பிரமாதமா செய்யும். வேணும் நீங்களே பாருங்க. ஏயா, பாப்பா பண்ணும்போது நான் என்ன பக்கத்துல இருந்தா பார்க்க போறேன்? பையன் வந்துகிட்டு இருக்கிறான், உன் கைவரிசையை காட்டிட்டு போயா, மறைஞ்சிருந்து பாப்போம். நீ ஒரு இம்சை. ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, அம்மா, காப்பாத்துங்க. எங்க ஆபத்துக்கு பாவம் இல்ல. இங்கயா? இங்க? ஐயா, இப்ப புரிஞ்சுச்சா? இப்பதான் புரியுது. எங்க புரிஞ்சுக்காம போயிடுவேன்னு பயந்துட்டேன். எப்படி பொடிங்கும் என்ன யாரு நினைச்ச? இந்த ஊர்ல எதுக்குமே சரியாம சாயாம நிமிர்ந்து நிக்கிற ஒரு இமயமலை, அந்த மலையோட நிழல்ல வாழற ஒரு சின்ன செடி நான். அந்த இமயமலை யார் தெரியுமா? ரிட்டையர்ட் மேஜர் ஜெகநாத். கேக்குதா? இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இல்ல, அந்த மலையை பத்தி நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். பயக்கிறியா? என் சாந்திக்கு மட்டும்தான் என் மனசுல இடம் உண்டு. சபாஷ், மாப்பிள்ள ஜெயிச்சிட்டார். ஓ தேவி, மறைஞ்சிருந்து பாக்குறதுக்கு முள்ளு போதர் தான் கிடைச்சதா? காலை கிழிச்சிருச்சு. ஏங்க, என்னாச்சு? ஏன் இப்படி நோன்றீங்க? ஒண்ணு இல்ல, ராஜாராமுக்கு 2வது டெஸ்ட் வச்சேன்ல, அப்ப பட்ட அடி. மறைக்காம சொல்லுங்கப்பா, டெஸ்ட்ல பட்ட அடியா இல்ல ராஜாராம் உங்களை அடிச்சிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவனை பத்தி நீ எப்பவும் தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கிற, அவன் உன்னை பத்தி நல்லதாவே பேசிக்கிட்டு இருக்கான்.
ம். அவன் நல்லவனா கெட்டவனான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணினேன். சிவசிவா ஏங்க உங்க புத்தி ஏன் இப்படி எல்லாம் போகுது? கன்றாவி. பைத்தியம், ராஜாராம் புத்தி எப்படி போகுதுன்னு பார்க்கத்தான் இந்த ஏற்பாடே. அவன் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? சொல்றேன். நீ இமயமலை பார்த்திருக்கிறியா? ஆமா, நீங்க என்ன பழனி மலைக்கே கூட்டு போனது இல்ல. அவன் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எங்க மாமா ஜெகநாத் இமயமலை மாதிரின்னா. அது மட்டுமா, நம்ம சாந்தியை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? என் மனசுல சாந்தியை தவிர வேற எவனுக்குமே இடம் கிடையாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டான் பாரு ஒரு அறை. அடேங்க அப்பா, அப்ப நீ இல்லாம போயிட்டியே, கண்ணம் கொள்ளாத காட்சியா இருந்துச்சு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் வைக்க போற கடைசி டெஸ்ட்ல ராஜாராம் பாஸ் பண்ணாதான் அவன் நம்ம வீட்டுக்கு மருமக பிள்ளை. என்ன டெஸ்ட் அது? அப்படி கேளு. பிரதாப் தான் சாந்தியை கட்டிக்க போறான்னு ராஜாராம் கிட்ட சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு அவன் கோவப்படாம பெருந்தன்மையோட, மாமா சாந்தி எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழட்டும் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு உண்மையிலேயே சாந்தி மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பிரதாப்ப நாரா கிழிச்சான்னு வச்சுக்கையே, அவனுக்கு உண்மையிலேயே காதல் இல்லைன்னு அர்த்தமாயிடும். எப்படி? அப்பா, இதுக்கு முன்னாடி டெஸ்ட பத்தி நான் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா இப்ப வைக்கிற டெஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதுல ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா சார், இது எனக்கும் ரிஸ்க். சாந்தி சொல்றதுதான் கரெக்ட். எது ரைட் எது ராங்னு இந்த மேஜர் ஜெகநாத்துக்கு நல்லாவே தெரியும். கடைசி டெஸ்ட் நடந்தே தீரும்.